இப்போ நம்ம பீட் ஒர்க் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ செயின் ஸ்டிச்சோட இந்த பீட் ஒர்க் எப்படி ஒன்று ஒன்று அங்கங்கே வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். அப்புறம் நெருக்கமாக எப்படி பீட் ஒர்க் பண்ணலான்ட்டு பார்ப்போம். பீட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி 9 நம்பர் நீடில் வேணும். அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து உள்ளே கோர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் லாங்காகவும் இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் சில்வர் ஜெரி ஒர்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போடுறேன். ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸ் ஆட் பண்ணலாம். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, டியூட்டோரியல் வீடியோ. அதோட லிங்க்கும் நான் தரேன். இந்த மாதிரி ஒரு 3 செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு பீடு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த பீடுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அந்த அளவுக்கு அதேமாரி செயின் ஸ்டிச் கண்டினியூ பண்ணணும். ஒரு பீடு கோர்த்துட்டு அந்த செயின் போடணும், அவ்வளோதான். போடும்போது அந்த பீடு கீழே அந்த செயின் ஸ்டிச் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஒரு பீடு இதில் கோர்த்தரலாம். அடுத்தது அகைன் அதே மாதிரி ஒரு 3 செயின் ஸ்டிச். இந்த பீட்ஸ் கோர்க்கறதுக்காண்டி தான் நம்ம 9 நம்பர் நீடில் எடுத்திருக்கோம். அதில் ஈஸியாக கோர்க்க வரும். இப்போ 3 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு இன்னொரு பீடு இந்த ஊசியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் நார்மல் செயின் ஸ்டிச். இப்படி போடும்போது அந்த பீட்ஸ் கீழே இந்த செயின் ஸ்டிச் போயிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் வேணாலும் நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சிங்கிள் லைன் அடுத்து போடலாம். நம்ம நெக்கில் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். சுடிதார் நெக்ஸ்க்கு இந்த மாதிரி பெருசு போட்டுட்டு அப்படியே மெதுவாக அப்படி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வி மாதிரி கொண்டு வரலாம். நிறைய பேட்டர்ன்ஸ் இந்த இதை வச்சு பண்ணலாம். நான் இப்போ ஒரு சின்ன பார்டர் பண்ணியிருக்கிறேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு அங்கங்கே அதே சேம் கலரில், இப்போ ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு கலர் ஜரி த்ரெட் எடுத்துட்டு அதை போட்டு அதில் அங்கங்கே ஆரஞ்சு கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன். க்ரீனுக்கு க்ரீன் கலர் பீட்ஸ். ஸோ இதை கொஞ்சம் பார்க்கும்போது அங்கங்கே அது ஷைனிங்காக தெரியும். பிங்க்குக்கு பிங்க் கலர் இந்த மாதிரி. இப்போ அடுத்தது வந்து கண்டினியூஸாக எப்படி ஆரி ஒர்க்கில் வைக்கிற மாதிரி பீட்ஸ் வந்து பண்ணலான்ட்டு பார்ப்போம். அதே 7 நம்பர் நீடில் தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு 2 இது கொடுத்துக்கோங்க. ரெண்டு இது பண்ணிவிட்டு திருப்பி அகைன் பேக்கில் வந்து இது பேக் ஸ்டிச் மெத்தடில் தான் பண்ணணும். இந்த பேக்கில் வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள இந்த மாரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்த ரெண்டு பீட்ஸு. இது நமக்கு பீட்ஸுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு தெரியறதுக்காண்டி ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ எங்கே கீழே நீடில் விடணும்னு தெரியும், அந்த மாதிரி கீழே விட்டுட்டு இப்போ இந்த பேக்கில் வந்து
இந்த 2 போக அதுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த பீட்ஸ், தேர்ட் ஒன், அது பக்கத்துல இப்படி எடுக்கணும் நீடில். எடுத்து இது 3க்குள்ளேயும் விடணும். இப்படி நம்ம பண்ணும்போது இது கண்டினியூஸா சேமா தெரியும் நமக்கு. ஒன்னொன்னா பண்ணும்போது இடையில ஒரு கேப் வந்துடும். ஸோ ஆரி ஒர்க் மாதிரி நமக்கு அந்த ஃபினிஷிங் வராது. ஸோ இதனால தான் இந்த பேக் ஸ்டிச் மெத்தடில் பண்ணணும். ரெண்டு ரெண்டு பீட்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ப்ரீவியஸாக உள்ள அந்த பீட்ஸ்ல இருந்து பேக் ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்க, இப்படி பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே விடுங்க. விட்டுட்டு இது இந்த 2 வச்சிருக்கோம்ல, இந்த 2க்கு முன்னாடி உள்ள பீட்ஸில் நீடில் எடுத்துக்கணும். பீட்ஸுக்கு பக்கத்தில் நீடில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது 3க்குள்ளேயும் சேர்த்து நீடில் விடணும். விட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இழுக்கும் போது பாருங்கள் எவ்வளோ கண்டினியூஸாக நீட்டாக ஃபிக்ஸ் ஆகுது அந்த பீட்ஸ். ஸோ அகைன் 2 அப்படியே நமக்கு ஆரி ஒர்க்கில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். பிளேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே விடுங்க. இது ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்புறம் கரெக்டாக வந்துடும். எப்போதுமே இதுமாரி ப்ரீவியஸாக உள்ள பீட்ஸுக்கு பக்கத்தில் இந்தமாரி நீடில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது 3ஐயும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி இழுக்கும் போது நீட்டாக அது கிடைக்கும் ஃபினிஷிங் நமக்கு. அடுத்து 2. ஸோ இது மாதிரி வச்சுட்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டில் பண்ணால் இன்னும் ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணினா இன்னும் ஈஸியாக பண்ண வரும். இது கீழே விட்டு இதுக்கு ப்ரீவியஸாக உள்ளதில்ல. ஸோ முன்னாடி வச்சதுலேருந்து இப்போ இது 3ஐயும் சேர்த்து நீடில் கொண்டு வரணும். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நமக்கு நீட்டாக லைன் ஃபார்ம் ஆகும். பீட்ஸ் இந்த மாதிரி ஈவனாக நமக்கு பண்ண வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுகர் பீட்ஸும் நம்ம இதேமாரி மெத்தட்லேயே பண்ணலாம். அந்தமாரி சுகர் பீட்ஸில் 2 அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இந்தமாரி ஆரி ஒர்க்கில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நார்மல் நீடிலே பண்ணலாம். நான் இதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பக்கத்தில் கீழே விட்டுட்டு திருப்பி பேக்கில் வந்து இது 2க்கும் உள்ள விட்டுட்டு அடுத்து 2 அந்த மாதிரி கீழே விட்டுட்டு திருப்பி பேக்கில் வந்து இப்போ 2 வச்சோம்ல அதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ பேக் இது 3 சேர்ந்து நீடில் எடுத்துட்டு அடுத்து 2 கோர்த்துக்கணும். திருப்பி பேக்கில் வந்து அதோட ப்ரீவியஸாக உள்ளதை 1 அதோட சேர்த்துட்டு இது 3 உள்ளேயும் நம்ம நீடில் விடுறோம். ஸோ அப்போ அந்த கேப்பே தெரியாது, கண்டினியூஸாக இது ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது நீங்கள் நிறைய பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேப் விடணும்னு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு தடவையும் ப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் இந்தமாரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே விட்டு ப்ரீவியஸாக உள்ளது அப்புறம் இது 3 சேர்த்து இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு.
ஸோ இது வந்து பெரிய பீட்ஸில், இது சுகர் பீட்ஸில். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன்ஸில் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.